வணக்கம். தீபாவளி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் இட்லிக்கான ஒரு மட்டன் கெட்டி குழம்பு. நல்ல திக்கான இந்த குழம்பு தீபாவளி அன்னைக்கு செய்கிற ஒரு பாரம்பரியமான சைட் டிஷ். இது செய்யறது எப்படி, இது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 4, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி ஒரு 2 பழம், கெட்டியான தயிர் 1/2 கப் எடுத்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி தழைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கும் எடுத்துக்க போகிறோம். மட்டன் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கான ஸ்பெஷல் பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். மிளகு பொடி, சீரகப்பொடி, சோம்பு பொடி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மொக்கு சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். 5லேருந்து 6 முந்திரி பருப்பு எடுத்து நல்லா இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மினிமம் குவான்டிட்டியில் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை அதிகப்படுத்திக்கலாம். இதில் மிளகு பொடி, சீரகப்பொடி, சோம்பு பொடி மட்டும் அப்படியே அரைக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசி மொக்கு, மராட்டி மொக்கு இதை மட்டும் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு கெட்டியாக வரத்துக்காக வெங்காயத்தை அதிக அளவில் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லா பொருட்களும் ரெடியானதுக்கப்புறம் குக்கரில் நல்லெண்ணெய், இந்த குழம்புக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அதோட பாரம்பரிய சுவை மாறாமல் இருக்கும். 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அடுத்தது வெங்காயத்தை இதில் வதக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கிரேவி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். தீயை மிதமான அளவில் வச்சுக்கலாம், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம். இப்போ தான் நம்ம குக்கரில் செய்கிறோம். முன்னாடிலாம் நம்ம வீடுங்களில் இதை விறகடுப்பில் சமைப்பாங்க. அந்த தணல்லையே இந்த கறி வேகும். அந்த கங்குலேயே வேவறனால கறி நல்லா ருசியாக இருக்கும், அதே நேரத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்தது சின்ன வெங்காயத்தையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழமாக 2 எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்ல மிதமான தீயில் வச்சு வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெயில் நல்ல இந்த பொருட்கள் வதங்குச்சுனா தான் குழம்பு நல்ல டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கிறப்போ இதில் இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு பூண்டோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். குழம்புக்கு அப்போ தான் ருசி அதிகமாக கிடைக்கும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்ததுக்கப்புறம் அடியில் ஒட்டும், அதனால் கொஞ்சம் நேரம் அதை கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் அதோட பச்சை வாசனையும் போயிடும். கறி வாங்கின உடனே சுத்தம் பண்ணிவிட்டு அதில் தயிரை ஊற்றி கலந்து வச்சிடலாம். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். காரம் பத்தலைன்னா குழம்பு கொதிக்கிறப்போ அதில் சரி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம மிளகு பொடி அதிக அளவில் சேர்க்க போகிறோம். அதனால் மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இடித்த மசாலா பொருட்கள் செய்கிறனால குழம்போட ருசியும் மணமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஊற வச்ச மட்டன் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கறியில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்து அது நல்ல மசாலாவோடு கலந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்க மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், வறுத்து பொடி பண்ண மசாலா பொடி இது எல்லாத்தையும் நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இப்போ குக்கரை நம்ம லாக் பண்ணி ப்ரெஷர் விட்டுடலாம். கறி எண்ணெயிலே ஓரளவுக்கு வதங்கிட்டனால 5லேருந்து 6 ப்ரெஷர் விட்டாலே போதும். கறி நல்லா சாஃப்டாக வெந்துடும். கறி வெந்ததுக்கப்புறம் அதில் நம்ம ஸ்பெஷலாக ஒரு இன்க்ரீடியண்ட் கலக்க போகிறோம். அதாவது முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு டேஸ்ட்டு நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். 5லேருந்து 6 முந்திரி பருப்பை நல்லா நைஸாக அரைச்சி வழவழன்னு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். முந்திரி பேஸ்ட்டு ஊற்றினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சிடலாம். குழம்பு அப்போ தான் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். கறியும் வெந்துடுச்சு. கறி வெந்துடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அது வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை இதில் கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். குழம்போட அந்த முந்திரி பேஸ்ட்டும் சேர்ந்து இன்னும் டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போது ஆல்மோஸ்ட் இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் கெட்டி குழம்போட மனம்
உங்கள் வீடை மட்டும் இல்லாமல் உங்கள் தெருவே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை எல்லாருமே இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாருமே இந்த டேஸ்டியான கிரேவியை செஞ்சு பார்ப்பாங்க, சுவைச்சும் பார்ப்பாங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள், கருவேப்பிலை இதோட கார்னிஷ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லியோடு சேர்த்து பரிமாறினீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது சொல்கிறத விட செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அதோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும்.